வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ப்ரான்ஸ் ஹாட் அண்ட் சோர் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு ரெட் சில்லியை இந்த மாதிரி பவுடர் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லாட்டா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கிக்கிட்டால் போதுமானது. இந்த வெங்காயம் 1 மினிட் வதங்கினதுக்கப்புறம் இதில் கேபேஜ் முட்டைக்கோஸை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அதே போல் கேரட், ஒரு சின்ன கேரட் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் இன்னும் கேப்சிகம், பீன்ஸ், பேபிகார்ன், ஸ்வீட் கார்ன், ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை லேசாக வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி இல்லாட்டா வெஜிடபிள்ஸ் ஸ்டாக் எடுத்து சேர்த்துக்கலாம், சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கலாம், மட்டன் ஸ்டாக் கூட சேர்த்துக்கலாம். நமக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் சேர்க்கும்போது. வெஜிடபிள் ஸ்டாக்னால் நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வேக வச்சு எடுக்கிற தண்ணி தான். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த தண்ணி லேசாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸை சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இது ரெண்டும் தான் நமக்கு இந்த சூப்புக்கான கலரை கொடுக்கும். அப்புறம் இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வினிகரையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா காரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிளகுத்தூள் இது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகரையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரான்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சூப் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது அதை நம்ம கொஞ்சம் திக்காக்கணும். அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் தான் நமக்கு சூப்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக கொடுக்கும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. ப்ரான்ஸ் எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். கூட நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. நம்மளோட ப்ரான்ஸ் ஹாட் அண்ட் சோர் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ப்ரான்ஸ் ஹாட் அண்ட் சோர் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.